எக்ஸாம் வந்துச்சுனாலே போதும் நம்ம பசங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், மைண்ட் ஃப்ரீஸ் ஆகும், சிலபஸ் எல்லாமே மலை மாதிரி தெரியும். படிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரெயின் ஷட் டவுன் ஆகும். ஸோ மார்க்ஸ் நீங்க லூஸ் பண்றதுக்கு காரணம் உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாம இல்ல, உங்களுடைய இமோஷனல் ஓவர்லோட்னால தான். ஸோ கவனிங்க, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சயின்டிபிக் சிஸ்டம் இருக்கு. இது மோட்டிவேஷன் இல்ல, ஒரு மெத்தட். 25 மினிட்ஸ் படிங்க, 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. இது ஒரு 3 to 4 சைக்கிள்ஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் படிச்சீங்கன்னா உங்க பிரெயின் பர்ன் அவுட் ஆகும். பட் இதுவே ஷார்ட் ஃபோக்கஸ் சைக்கிள்ல படிச்சீங்க அப்படின்னா உங்க டோபமைன் மெயின்டைன் ஆகும். சோ உங்களுடைய ரீகால் மெமரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது மேஜிக் கிடையாது ஒரு நாள் ட்ரை பண்ணுவோனே டாப்பர் ஆகிறதுக்கு. பட் தொடர்ந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸாமை பார்த்து பயப்படாதீங்க. பிகாஸ் ஜாஷுவா 1:9 இப்படி சொல்லுது, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், யுவர் லார்ட் இஸ் வித் யூ வேர் எவர் யூ கோ. பேனிக் ஆகாதீங்க. இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்க, ரிசல்ட் தன்னால ஃப்ளோ ஆகும். தேங்க்யூ. காட் பிளஸ்.